சரித்திர சான்றுகளில் இயல் இசை கூத்து என முத்தமிழால் வளர்த்த மேதைகள் வள்ளியாக நடிக்கும் அம்சப்பிரியா புதுக்கோட்டை அம்சப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக உட்கார்ந்து எப்படி ஏன்னா அருமையான வரவேற்பு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. ஏன்னா இப்படி வரவேற்பு இன்னைக்கு தான் நான் பார்த்திருக்கேன். இதோட ரெண்டாவது மேல சந்திக்கிறேன்ல, நன்றி நன்றி. ஏன் இப்ப உங்களை நான் கைத்தட்ட சொன்னேன் சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா இந்த மாலை வந்து காலையில வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இந்த பொண்ணாட எடுக்கிறப்பெல்லாம் நம்ம 100 பேர் யாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் கைதட்டு இன்னும் ஜோர கைத்தட்டுங்க கைதட்டுங்க. நீங்க மனசார எனக்கு பொறுத்தீங்க நினைப்பேன் இல்லை. நன்றி நன்றி. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் நன்றி. ரெண்டு மணிக்கு நெடுவாங்க போய் சரித்திர சான்றுகளில் இயல் இசை கூத்து என முத்தமிழால் வளர்த்த மேதைகள் இளங்க வரிகளும் வள்ளுவ பிறந்தகையும் நாலடியாரும் கம்பனும் பாரதியும் நாடக கலையில உருவாக்கிய அறிஞர் தூத்தா சங்கரதோசி அவர்களும் பரதிமார் கலைஞரும் பம்மல் சம்பந்த முதலியாரும் நம்ம காக்கி தந்த அணில் ஒன்றானே கந்தபுரான கவியத்து நாயகியாய் குறிஞ்சி முல்லை
மருதம், நெய்தல், பாலை என்னும் 50 நிலைகளில் பாதையான உறுப்பை நீக்கி நாடு இளைஞர்களுக்கு தலைவராக குறிஞ்சி நாட்டின் அத்தாணி மண்டபத்தில் கொள்விட்டுக் கொண்டிருக்கும் எனது வளர்ப்பு தந்தை நம்பி என்பவருக்கும் நங்கை மோகினிக்கு மகளாக வள்ளியாகிய நான் பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கமலே. சரவண பொய்யில் நீராடி உனை தந்தருளிலே முருகனிடம் சரவண பொய்யில் நீராடி உன்னை தந்தருளிலே முருகனிடம் கரம் நீட்டி வரம் கேட்டே எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. மைக்கு நின்றுகிட்டு ஏத்த சொல்ல உட்காந்து உரிமை ஏற்றது கொஞ்சம் இன்னும் கை நேற்று ஆடியோ நல்லா அமைஞ்சா சத்தியமா சொல்றேன் எனக்கு சம்பளமே வேணும். அந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. அன்புக்கு நான் அடிமை. ஏன்னா உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா ஆடியோ ஒண்ணுதான். அவங்க கை வந்ததை பாருங்க, எவ்வளவு தூரத்துல வந்து எவ்வளவு அருமையா அமைச்சிருக்காங்க. ஏன்னா கறந்து செய்யக்கூடிய வேலை. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆமா, வரிசையா தேதி வாங்கியிருக்கேன், உங்களுக்கு சேர்த்து வாங்கிடுறேன். வாங்க போலாம். ஏன்னா ஆடியோ அருமையா அமைச்சிருக்கேன். எதனால சொன்னேன் சம்பளம் வேணான்னு? அவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அவங்களுக்கு கொடுக்கணும். உண்மையுமே எனக்கெல்லாம் சம்பளம் வேணாம், காலைல அவங்களுக்கு சேர்த்து கொடுங்க, நிறைய கொடுங்க. அதனால உரிமையாளர் எவர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம். இனியா இனியா பரவாயில்ல. அதற்கு பிறகு என்ன பக்க மேளங்கள், கோடான கோடி வணக்கம். இப்படி பக்க மேளங்கள் அமையணும்னா நான் தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? உங்களெல்லாம் சந்திக்கணும்னா வரமா வரம் இருந்தாலும் தவமா தவம் இருந்தாலும் இப்படி பக்க மேளங்கள் அமையணும் இல்லையா? பரவாயில்ல. நன்றி நன்றி. ஏ அப்பு ஏய் இந்திரா ஏன் பேசாம உட்காரு, நீ பேசுறது. அதற்கு பிறகு மக்கள் ஏன்னா நீங்க கீழே உட்கார்ந்து எங்களை மேல நிக்க வச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. அதற்கு பிறகு நமது நாடக அமைப்பாளர் யாரு?
தெரியாது கேக்குறேன்ல. சீக்கிய சந்திரன் எங்களுக்கு குருவான எங்களெல்லாம் வாழ வச்ச தெய்வம் நமது சி.கே. சந்திரன் சார் அப்பா அவர்களுக்கும் ஹார்மோனிஸ்ட் சார் மணிகண்டன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகண்ட வணக்கம் வணக்கம். ஏன்னா இன்றைக்கு 100 கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா அது யாருனால? நமது நாடக அமைப்பாளர் நமது சந்திரன் அப்பா அவர்கள். ஏன்னா விடிய விடிய தூக்கம் முழிச்சு எந்த நடிகரை போட்டா எப்படி பேர் வாங்கலாம் அப்படின்னு நல்ல அருமையான நடிகரை போட்டிருக்காங்க. அருமையான நாடகம் வச்சிருக்கீங்க. நம்ம இடத்துக்கு வரணும்னா என்ன தெய்வம் இது? சொக்காயம்மன் வாசல்ல நாங்கெல்லாம் வந்து நிக்கணும்னா எங்களுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நன்றி நன்றி. அதற்கு பிறகு நமது யூடியூப் சேனல் அருமையான யூடியூப். எத்தனையோ யூடியூப்பை நம்ம பார்த்திருப்போம். ஆனா பேர் என்ன பாண்டி அப்புறம் என்ன யூடியூப் சேனல் பேர் என்ன? மதி மீடியா. பாண்டி அவர்களுக்கும் நமது மதி மீடியா அருமையான யூடியூப் சேனல். ஏன்னா எதை போடக்கூடாது எதை போடணும்னு விடிய விடிய தூக்கம் முழிச்சு வீட்டுல போய் அதை சரியா செஞ்சு நம்ம உலக அளவுல நம்ம பேர் பெற்று கொடுத்த யூடியூப் சேனல் மனமாற நன்றி. நன்றிகள் வணக்கம். ஏன்னா ஆமா ஆர்வம்னா அப்படிதான் இருக்கணும். உலக அளவுல எங்க அம்சப்பிரியானா யாருன்னு தெரியுமா? முத்துக்குமார் யாரும் தெரியுமா? நமது சிவஞானம் யாரும் தெரியுமா? மெல்டி முருகனா யாரும் தெரியுமா? நமது கொடுங்கல் மருத யாருன்னு தெரியுமா? உலக அளவுல நம்மளை பெயர் பெற்று கொடுத்த யூடியூப் சேனல் பாண்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். வரிசை வந்துருப்பேன்னு. ஆமா நான் நிறைய யூடியூப் சேனல் எல்லாமே லைக் பண்றீங்க. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆமா அருமையான யூடியூப் சேனல். எல்லாம் உலக அளவுல எத்தனையோ யூடியூப் சேனல் இருந்தாலும் நமது பாண்டி எடுக்கிறது மாதிரி இருக்குமா? நன்றி நன்றி நன்றி. பாடுறேன் வந்திருக்கேன். என்ன பாட்டு வேணாலும் கேளுங்க பாடுறேன். சரியா? அதற்கு பிறகு நமது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் வருக 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 என்று வரவேற்று நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும்ல? எதுக்கு கேட்கணும்ல? ஆமா கந்தா கடம்பா கதை வேளா சண்முகா சரவணா சக்தி வேளா யான பண்டிதா அப்பா முத்துக்குமரா. ஆஹா என் பேரு தான் முத்துக்குமரன். ஆமா இதெல்லாம் யாரு? குலக்கடவுள் முருகப்பெருமான். காலையில எழுந்தவுடன் முருகனை பார்த்தாதான் வீட்டை விட்டு வெளில வருவேன். நீங்களா? அம்புட்டு ஆசை ஆத்தாடி கொல்ல புரியும். ஆத்தாத்தா அவரை நினைச்சு ஏன் ரொம்ப நாளா அவரை பார்க்கணும்னு ஆசை. யாரு? முத்துமுருகன். முருகன் என்றாலே அழகுதான். ஆமா யாம் இருக்க பயம் என்று சொன்னவர் யாரு? முருகப்பெருமான். அந்த முருகனை நினைச்சது போனவர் நல்லா திறந்தேன். எச்சி எலச்சு போன ரொம்ப இலச்சுதான் போயிட்டீங்க மாவட்டியம்மா. எலச்சு போன உடனே இப்படி இருக்கு. இப்பதான் பொம்முன்னு இருக்கேனா? சரி இப்படிங்க அவரை பார்க்கும் பொழுது
பெண்கள் காலையில எழுந்தவுடன் சேவல் கூவலுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு முதல் குளிக்கணும். குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடணும். கோலம் எதால போடணும்? எல்லாம் கோலமாவிலே போட்டிருப்பீங்க. தயவு செய்து இனிமே அந்த தவற செய்யாதீங்க. ஏன்னா பச்சரிசி மாவால கோலம் போட்டா நாம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எறும்பு ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போச்சுன்னா அந்த பாவங்கள் நீங்கிடுமா. அதனாலதான் பச்சரிசி மாவால கோலம் போட சொல்றேன். அதற்கு பிறகு ஆண்கள் எழுந்தவுடன் குளிக்கணும். நீங்க எல்லாம் குளிச்சிருக்கீங்களா? முத்துக்குமரா, முத்துக்குமரா சொல்லுங்கம்மா. குளிச்சிருக்கீங்களா? என்னது? காலையில எழுந்தவுடன் ஆண்கள் முதல் குளிக்கணும். ஆமா ஆமா. குளிச்சுட்டு முதல் எங்க தோட்டணும்? முதுவை தோட்டணும். அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும். ஏன்னா முதுகுல இருக்கிற மூதையை போய் முகத்துல இருக்கிற சீதேவியை கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் வள்ளி திருமணம் வச்சிருக்காங்க. நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணும். அப்படி ஏன் வள்ளி திருமணம் வச்சிருக்காங்கன்னா, எனக்கு செவ்வாய் தோசை இருக்கு, நான் கட்டிக்க போற முருகனுக்கு செவ்வாய் தோசை இருக்கு. ஆமா, இருவருக்கும் செவ்வாய் தோசை இருக்கு. இருவருமே திருமணம் செய்துகிட்டா அந்த வாழ்க்கை சிறக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தோசை நீங்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தோசை இருக்கா? இல்லம்மா, எங்களுக்கும் தோசை இல்ல. தோசை இல்லம்மா. உங்களுக்கு இல்ல? இல்ல, நிஜமா இல்ல. அன்னாடுதான் வள்ளி திருமணம் பாக்குறீங்க. உங்களுக்கு தோசை நீங்களாம் நான் ஒரு ஐதீகம் சொல்றேன், கேளுங்க. காலையில இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோங்க போய். ஆஹா, நல்ல ஐடியா. அவர் ஒரு ஐதீகமும் வேணாம் அப்புறம் சொல்லிட்டு. ஆமா, அதனால முருகனை நினைச்சு நினைச்சு சாப்பிட முடியல, தூங்க முடியல. நானும் புரண்டு புரண்டு படுக்கிறேன். தூக்க மாத்திரம் தான் ஒரே போய் சேர்ந்துருவேன். ஏன்னா அவர் மேல அவ்வளவு ஆசை. ஆமா, ஏன்னா 6 படை வீடு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 6 படை வீட்டுல ஒரு வீட்டுல நானும் உட்கார்ந்து வரணும்னு ஆசை. ஆமாங்க, இந்த காதல்ங்கிற வியாதி வரவே கூடாது. மறுபடியும் இந்த கொரோனா வியாதி கூட வந்துடலாம். ஆனா அந்த 16 வயசுல வர்ற காதல், 13 வயசுல இருந்து 16 வயசுல வர்ற காதல் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம், அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம். மூலையில போய் உட்கார தோணும். அம்மா தனியா சிரிக்க தோணும், தனியா பேச தோணும். அம்மா, அந்த வியாதி எனக்கு வந்துருச்சு. ஐயா, நான் மனசுல உள்ளது சொல்லல. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் மனசுல உள்ளது சொல்லலாமா? சொல்லலாம். அப்படிங்க. இப்ப இணைவிரியாத நண்பர்கள் நீங்க 4 பேருமே. ஆமா, உங்களை பிரிக்கவே முடியாதாமா? முடியாதுல. நிஜமா? நிஜமா முடியாது. சாப்பிடுறப்ப கூட 4 பேரும் ஒரே இலையில தான் சாப்பிட்டீங்க. ஆமா. காலண்டர் கூட ஒரே காலண்டர் போட்டிருக்கீங்க. ஆமா. தூங்குறப்ப கூட 4 பேரும் ஒரே பாயிலே தூங்குறீங்க. உங்களை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. முடியவே முடியாது. ஏன்னா உயிர் காப்பான் தோழன், ஆமா, கொலை செய்வாள் பத்தினி. பத்தினி. இப்ப நீ குலுக்கு சீட்டு போடுவோம். குலுக்கு சீட்டு போட்டதுல யாரு பேரு விழுந்திருக்கோ அவங்கள நான் காதலிக்கிறேன்னு அர்த்தம். குலுக்கு சீட்டு போடுவோமா? சரி, போடுவோம். குலுக்கு சீட்டு போட்டாச்சு. இப்ப யார் பேர் வந்திருக்கு? வெல்டி முருகன் பேர் வந்துருக்கு. அடிச்சு அழைச்சி வந்திருக்கு. முருகா, முருகா, நல்லா மைக்கில் பேசு. முருகா, என்ன பிடிச்சிருக்கா? உன்னைய பிடிக்கல யாரும் சொல்லலாமா? எனக்கு வெக்கமா வருது. முருகா, உங்களை மனதார நான் காதலிக்கிறேன். காதலி, நான் உன்னை மனதார காதலிக்கிறேன். காதலிக்கிறேன், அன்பா சொல்லப்பு. காதலிக்கிறேன். நீங்க இல்லைன்னா செத்துருவேன். அப்படித்தான் சொல்லுவா. காலைல நீ வாட்டி போயிடுற. நீங்க விஷத்தை கொடுத்தா கூட நான் பிடிச்சிருவேன். என்னம்மா சொல்ற? உண்மையா? ஆமா. அப்ப காலை உள்ள வா தர்றேன். என்னது இப்ப சாவ சொல்றீங்களா? சரி, உங்களை ஒண்ணு கேட்பேன். என்னம்மா? உயிர் காப்பான் தோழன்னு சொல்லியிருக்கேன். உயிருக்கு உயிரான நண்பன் வேணுமா, இல்ல உயிருக்கு உயிரான காதலி வேணுமா? சொல்லு. நண்பன் தான். சத்தமா சொல்லு. காதலி, காதலி. எனக்கு என்ன வேணும்? காதல், காதல், காதல் வேணும். காதலி, என் காதலி வேணும். பொழைக்க தெரியாத அவங்கள நீங்க. உயிர் காப்பான் தோழன், நண்பன் தான் எப்பவுமே பெருசு. சரியா? ஏன்னா நம்ம தோல் கொடுத்து காப்பாத்துற நண்பன் தான் என்றைக்குமே கூடவே இருப்பாங்க, இல்லையா? இப்ப நீங்க நானும் ஓடி போறோம்னு வச்சுக்கோங்க, இங்க அடி வாங்குறது யாரு? யாரு? நண்பன் தான் அடி வாங்குறேன். ஏன் நீ காதலிச்சதே இல்லையா? ஆமா, அவங்க நம்ம தாட்டி விட்டது. கொலை செய்வாள் பத்தினி. பொம்பளை பிள்ளை யாருமே நம்பாதீப்பு. என்னையும் தான் வச்சு சொல்றேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைய மனசு அப்பப்ப மாறும், ஆனா ஆண்களுடைய மனசு மாறவே மாறாது. எப்படின்னா ஆரம்பத்துல என்ன சொன்னாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும். அதனால முருகனை நான் காதலிக்கிறேன்னு சொன்னேன். எப்படிலாம் காதலிக்கிறேன்? இப்படிங்க. மேகத்தை தோல விட்டா
கருத்த புள்ள நெத்தியிலே ஓடுகிற தண்ணீரே ஒரு சிட்டு சந்தனத்தை சேரலையும் எனக்கு பச்சாத்திலே ஓடும் நான் எழுதி ஓடத்தை தண்ணீரே சேரலையும் எனக்கு பச்சாத்திலே நன்றி. சரி, இப்ப இன்றைக்கு எனக்கு நாரதர் யார் அப்பு? கார்த்திகை தென்னாட்டு கலைமகன் ஆவியூர் கார்த்தி. கார்த்தி என்ன பெரிய ஆள், அவங்க பெரிய ஆளுதான். நிறைய படிச்சிருக்காங்களாமா, சரக்கு நிறைய வச்சிருக்காங்களாமா. அந்த சரக்க கரக்க அன்னைக்கு வந்திருக்கேன். மலையும் மலையும் மோதுனா தீப்பொறி வரக்கு, மலையும் மண்ணாங்கட்டியும் மோதுனா பூச்சி வரக்கு, புழுதி வரக்கு. இன்னைக்கு மலை யாரு, மண்ணாங்கட்டி யாரு பாத்துருவோம். நாரதரா இல்ல வள்ளியா, இல்ல அம்சப்பிரியாவா, இல்ல தென்னாட்டு கலைமகன் கார்த்தியா? நான் சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். இது வேறையா? அம்மா எனக்கு பிடிக்காத நாரதர் யாருன்னா யாரது? தென்னாட்டு கலைமகன் கார்த்தி தான். ஆத்தாடி, போன வாரம் 2 பேத்துக்கு சண்டை வந்து நீங்க தானே விளையிட்டேன். ஆமா, இன்னைக்கு சண்டை நடக்கும். சண்டை எப்படி வரும்னா, ஒண்ணு நாரதர் மண்டை உடையணும், இல்லாட்டா இல்லன்னா பெட்டிக்கார் பெட்டி உடையணும். ஏமா எங்கிட்ட எல்லா பேரும் வர்றீங்க, நீங்க தானே இப்ப பின்பாட்டு. ஆமா ஆமா. சரி, நாரதருக்கு எனக்கும் பேச்சு போட்டி. சரி, எனக்கும் பெட்டிக்காருக்கு இன்னைக்கு பாட்டு போட்டி. இது வேறையா? ஆமா. நான் என்னமா ஒரு சின்ன சம்பளம் கேக்குறீங்க, 4000 ரூபாய் கேக்குறீங்க. பாடி ஜெயிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பாப்போம். நீங்க தாமா பெரிய ஆளு.
அப்படி சொல்லாதீங்க. சரி. உங்களை வச்சுதான் நாங்க பெரிய. ஆமா. இல்லையா? ஆமா. அதனால பக்க மேளங்கள் நீங்க சிறப்பா அமைச்சாதான் நாங்க பேர் வாங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு நீங்க உங்களோட போட்டி போடணும்னு எனக்கு ஆசை. என்ன போட்டி? பாட்டு போட்டி. நான் கூட ஓட்ட போட்டியா நினைச்சேன். நான் எல்லா போட்டிக்கும் நான் தயார். ஆஹா. ஆமா. பாருங்க பாருங்க. பாருங்க. சரி. நமது சின்ன மருது பெரிய மருது ஐயா பற்றி பாடி அப்புறம் பாடுவோமா? பாடலாமா? பிடிங்க. எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, சின்ன மருது பெரிய மருது ஏன் சாமி இருக்க கோவில் ஏறி போனதில்லை, கையெடுத்து கும்பிட்டனா ஐயா சின்ன மருது பெரிய மருது ஐயா உங்களையே ஐயா எழுந்துருச்சு வா ஐயா, சின்ன மருது பெரிய மருது ஐயா எழுந்துருச்சு வாயா, மனசு மலருதையா ஐயா ஐயா ஐயா, சின்ன மருது ஐயாவே பெரிய மருது ஐயாவே, மக்கள் எல்லாம் கூடியிருக்கும் ஒழிச்சு பாறையா, ஒரு சனம் கூடியிருக்கும் வாய் திறந்து பேசையா, நிஜம் படபடக்க ரத்தம் துடி துடிக்க, நிஜம் படபடக்க ரத்தம் துடி துடிக்க, மக்கள் எல்லாம் கூடியிருக்கும் ஒழிச்சு பாறையா, ஒரு சனம் கூடியிருக்கும் வாய் திறந்து பேசையா. பாட்டை பாராட்டி பள்ளியாக நடிக்கும் அம்சப்பிரியா அவர்களுக்கு
சொட்டதட்டி மோகன் முருகேஸ்வரி ஆட்டோ உரிமையாளர் ரூபாய் 100. சாலை இழுப்பைகுளம் ஏ சுரேஷ்குமார் ஏஎஸ்ஏ பில்டர்ஸ் ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த கௌரவப்படுத்தி நமது சின்ன மருது பெரிய மருது ஐயாவை பாடலை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கண்டு வணக்கம் வணக்கம் நன்றி. சாலையில் போடும் முத்துக்குமார் கிருஷ்ணவேணி 50. அப்புறம் சாலையில் போடும் சதுரகிரி முத்துலட்சுமி 50. அப்புறம் சென்னையைச் சேர்ந்த காளீஸ்வரி மச்சமணி இந்த பாடலை பாராட்டி வள்ளியாக நடிக்கும் அம்சப்பிரியா அவர்களுக்கு 150 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி. தப்பு சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு போட்டின்னு சொன்னேன். போட்டிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? வேற என்ன செய்யணும்? நான் ரெடிதான். வரீங்களா? வந்துடுறேன். ஆமா. ஏன்னா நீங்க பெரியாளா நான் பெரியாளா, இன்னைக்கு நாகர் பெரியாளா வள்ளி பெரியாளா அப்படின்னு பேச்சு போட்டியில பாப்போம். இப்ப பாட்டு போட்டியில நீங்க பெரியாளான்னு பாப்போம். பாத்துருவோம். நீங்க பாக்கும் ஆத்தா ஒஞ்சல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆடு ஆத்துல மீன் முடிக்க கப்பலுக்கு தரவப்பட்டு பார்த்தால செத்தனைக்க தோண செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லடா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சுவாமி சுவாமி. பெத்தவளே மறந்தா அவ செத்தவனே வேண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அதை உத்தமனே வேண்டா. அத்தாடி இல்லையா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை போல செயலாம் பார்ப்பதற்கா? எத்தனை விரல் இருந்தோ உன் முகத்தில் நாம் ஒழிக்க எங்கே போய் தேடுவேனும் நீ பெற்ற நான் அடைக்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? முன்னோரு நாசம் வந்து என்ன மூச்சடக்கி பெத்த எடுத்து பலனோரும் இருந்து என்ன பக்குவமா இந்தெடுத்து அம்மா மாறுலையோ அம்மா தோலுலையோ நான் உறந்த ஏலகட்டி அம்மா காட்டுலையோ அம்மா மேட்டுலையோ நெத்திலே மணித்த செட்டி எனக்காக பாடுபட்ட சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி. என்றைக்கு நீ தாய்தாரே சாமி, நம்மள பெற்றவரும் தாய்தாண்டா சாமி. கண்ணே நவமணியே உன்னை காணாம கண்ணோரங்குமோ? ஆயிரம் பிச்சிப்பூ அரும்பரும்ப பூத்தாலும் பாசமுள்ள பிச்சு எனக்கு வாராது மாணி. கண்ணே நவமணியே உன்னை காணாம கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே உன்னை காணாம கண்ணுறங்குமா? சரி, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா?
எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா இந்த உலகத்திலே காப்பவதா தாயடா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டு கட்டி ஆராத்தி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டு கட்டி ஆராத்தி மொத முத்தம் விட்டு கட்டப்பட்டு போட்டு மொத முத்தம் விட்டு ஒட்டு கட்டப்பட்டு போட்டு மாறுதையும் தோணுதையும் காட்டுதையும் மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்தா தாய். ஏன்னா ஈ கிடைக்காம எறும்பு கிடைக்காம பெற்றெடுத்துடலாம், ஆனா வாழ்க்கையை மட்டும் கஷ்டப்படுறாங்க. இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்கிறோம்னு அது யாருனால? நமது அப்பா அம்மானாலதான். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலே நமது அப்பா அம்மா தான். அன்னாடு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, நம்ம எங்க போனாலும் நல்லதே நடக்கும் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மா இருவரும் இருக்கணும். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையா தான் பிறக்கும். ஆனா அப்பாவும் இருக்கணும் அம்மாவும் இருக்கணும். இப்ப அம்மாவுக்கு பாடியாச்சு, அப்பாவுக்கு பாடணும் இல்லையா? ஏன்னா தாளாட்டி சீராட்டி வளர்த்தவ தாய் நம்மளை தோடு மேல தூக்கி போட்டு உலகத்தையே காமிச்ச அப்பா எனக்கு அது வேணுப்பா அப்படின்னு கேட்டமா வாங்கி தருவர் யாரு? நமது அப்பா. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை விட நமது தகப்பன் தான் என்ன கேட்டாலும் வாங்கி தராரு. நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா எப்படியெல்லாம் வளர்த்துப்பாரு. அந்த கஷ்டத்தை பாருங்களேன். அப்பா கைய அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீசம் முடிக்கீரும். அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீசம் முடிக்கீரும். பார்க்கத்தால் கொஞ்சம் அழுக்காத இருப்பார், பிச்சுப்பூ போலத்தான் நம்ம அப்பா சிரிப்பார். கைய பிடிச்சு நடந்தா
அழகாக மாற அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது நீசமுடி கீரா உழைச்சு கணச்சதில்லை அப்பா உள்ளங்கையில் ரேகையில் பாக்கைய குடிச்சு நடந்தா திரு அழகாக மாற ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா நீ சொல்லி அப்பா கை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு அப்பா செத்து 2 வருஷம் ஆச்சு அப்பா திரும்ப எப்போ வருவாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாற ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா நீ சொல்லி நமது அப்பா அம்மா உயிரோட இருக்கையில அந்த பாசங்கள் தெரியாது அவங்க இல்லாதப்பதான் அந்த பாசத்துக்காக நாம இயங்குவோம் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் இதுக்கு மேலே வேணாம் இதுக்கு கீழே வேணாம் கடவுள் நம்மளை எப்படி வச்சிருந்தா போதும் நம்ம பெற்ற பிள்ளையை எப்படி பாக்குறோமோ அது மாதிரி தாய் தகப்பன பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஆயுஸ் 100 சொல்லுவாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் மறுபடியும் நம்ம மண்ணுக்கு வரணும் நமது மக்களை பார்க்கணும் எல்லாமே ஆயுஸ் 150 வாழணும் அதான் என்னுடைய ஆசை நன்றி 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 அப்பா பாடலை பாராட்டி சாலை இழுப்பைக்குளம் ஏ சுரேஷ்குமார் ஏஎஸ்ஏ பில்டர் ஏ பிரதீப் குமார் ஏடிஎம்கே செயலாளர் ரூபாய் 100 வள்ளியாக நடிக்கும் அம்சப்பிரியா அவர்களுக்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நாடக ஆசிரியர் நிலவைக்குளம் சி கே சந்திரன் அவர்களுக்கு உவர்புளியங்குளம் மதிமுக செயலாளர் துரை கர்ணன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார். எங்க வாத்தியார் அவர்களுக்கு துரைக்கண்ணன் அவர்கள் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது கலை அன்பர்கள் சார்பாக நன்றி நன்றிகள். எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி என்று வணக்கம் வணக்கம் நன்றி. காலதாமதம் காரியத்துக்கு ஏடு தோழிகள் அழைக்க வேண்டும் நந்தவனத்து போக வேண்டும். அப்பா என்ன சொன்னாங்க ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் பிள்ளைகளுக்கு அப்பதான் குலவழக்கம் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால தோழி அழைக்கிறேன். யார் இன்னைக்கு தோழி
லட்சுமி வந்திருக்கா. அதற்கு பிறகு நமது சண்முக ராணி